முக்கிய செய்தி: தூய்மை பணியாளர் நியமனம் தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கு 5 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் இருக்கிறார். ஸ்டெஃபி, முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நியமிக்கப்பட்டவரின் நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க கோரி கல்லூரி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு, தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை விதிகளின்படி அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மேற்கொள்ளும் நியமனங்களுக்கு அரசு உதவி வழங்க வேண்டும். ஆனால் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட குரூப் டி பணியிடங்களுக்கு சுயநிதி கல்லூரிகள் நிரந்தர பணியாளர்களை நியமிப்பதை தடுக்கும் வகையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க கோரி 2013ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அந்த உத்தரவை உறுதி செய்துள்ள நிலையில் தமிழக அரசு தேவையில்லாமல் இந்த மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஏற்கனவே தீர்வு காணப்பட்ட விவகாரத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறிய நீதிபதிகள் தமிழக அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். இந்த அபராத தொகையில் 2,50,000 ரூபாயை எதிர் மனுதாரர் கல்லூரியில் தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்டவருக்கும், மீத தொகையை சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கும் 15 நாட்களில் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தனி தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 4 வாரங்களில் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர். அபராத தொகை செலுத்தப்பட்டது குறித்து மார்ச் 20ஆம் தேதி அறிக்கை அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராணி, விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.